பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் மார்க் 14ஆம் அதிகாரம் 38வது வசனத்தின் முன்பகுதியிலே பார்க்கிறோம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, சோதனைக்குட்படாதபடிக்கு, அதாவது சோதனைக்குள்ள, பிரச்சனைக்குள்ள, கண்ணிக்குள்ள, இந்த மாதிரி காரியங்களுக்குள்ள அகப்பட்டு விடாதபடிக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா கவனமாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. அதான் அந்த வசனம். அல்லது எச்சரிக்கையாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் உலகத்தில் பார்க்கிறோம். எப்போ விழத்தரலாம், எப்போ அகப்படுத்தலான்னு சத்துரு நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கலாம். சத்துருவின் தந்திரங்களுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் நாம் தப்பி வைக்கப்படனா நம்ம கவனமாக இருந்து எச்சரிப்பையோடு ஜெபம் பண்ணும் பொழுது மாதிரியான ஆம்பேன் சோதனைக்குள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் அதற்கு நம்ம விளக்கி காத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா, சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. உடைய கிருபைகளை தந்து உடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட சோதனைக்குள் விழுந்து போகாதபடி சிக்கிக்கொள்ளாமடி காத்துக்கொள்ள ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும் சில அன்பு காரணங்களுமே துடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.